அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பிஜிடிஆர்பியில் 2000 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வீடியோவில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட்டு எஜுகேஷன் சைக்காலஜியில், 2வது யூனிட்டு, 3வது யூனிட்டு, 4வது யூனிட்டு எல்லாமே யூனிட் வைஸ் 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு வீடியோவை போட்டுப்பேன். அதே போல் 7, 8, 9, 10 ஸோ இந்த யூனிட்டும் இதே போல் வீடியோவை போட்டுப்பான். 5th யூனிட்டில் ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸ் மட்டும் வீடியோவை போட்டிருப்பான். இப்போ ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸை பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக 6th யூனிட்டை போட்டுருவோம். ஓகேங்களா? இன்றைக்கி நாளைக்குள்ளே முடிச்சிடுறேன். உங்களுக்கு இது ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி வேணுன்றவங்க ஸோ நமக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இருக்கும். இல்லைனாலே 9786723910 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. இதே போல் ஜிகே ப்ளஸ் அதனுடைய ஒரு 1000 கொஷின்ஸு தேவைன்றவங்க அல்லது மேத்தமெட்டிக்ஸு கொஷின்ஸ் தேவைன்றவங்க கொஷின் பேங்காக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த 5th யூனிட் என்ன நமக்கு சிலபஸ் படி பார்த்திங்களா, லேர்னிங் அந்த டாபிக். ஓகேங்களா? அதில் கனெக்டிவிசம் அப்படின்னாவே என்னது, கனெக்ஷன் தான். ஸோ மேஜரான விஷயம் கனெக்ஷன். ஸோ படி எந்த செயலாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. கிரியேட்டிங் கனெக்ஷன் இன் நெட்வொர்க்ஸ். ஓகே. கனெக்டிவிசம் ரீடிஃபைன்ஸ் லேர்னிங் as process creating connection in networks. 52வது கொஷின், தியரிஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது நமக்கு முக்கியமான. தியரிஸ் ஆஃப் லேர்னிங்னாவே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்களா, மேஜராக 2 டைப்பாக பிரிக்கலாம். ஸோ தியரிஸ் ஆஃப் லேர்னிங் அப்படி இருக்கட்டும். மேஜராக பிரிக்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தூண்டல் துலங்கல் கோட்பாடுகள், ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் தியரிஸ். ஓகேங்களா? ஸோ இதில் 3 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அறிவுப்புல கோட்பாடுகள் அப்படின்றது ஃபீல்டு தியரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, தூண்டல் துலங்கல் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸு இது ஃபீல்டு தியரிஸ். இதில் 1 ஸ்கின்னரின் ஆப்ரண்ட் கண்டிஷனரி. ஓகேங்களா? ஸ்கின்னர் ஆப்ரண்ட் கண்டிஷன், ஸ்கின்னரினுடைய தமிழில் செயல்பாடு ஆக்க நிலையர்த்தம். 2வது பாவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனிங். 3வது தார்ன்டைக் கனெக்டிவிசம். ஓகேங்களா? அதுதான் இணைப்பு கோட்பாடு, தார்ன்டைக்கினுடைய இணைப்பு கோட்பாடு. ஓகேங்களா? ஸோ இது ஃபீல்டு தியரியில் பார்த்தீங்களா, 1 முழுமை காட்சி கோட்பாடு, 2வது அறிவுப்புல கோட்பாடு, 3வது டால்மன் கோட்பாடு, 4வது ஹல் கோட்பாடு. ஓகேங்களா? ஸோ இதுதான் தியரிஸ் ஆஃப் லேர்னிங்கில் இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, ஸோ ஸ்கின்னருடைய ஆப்ரண்ட் கண்டிஷனிங்கில் தான் இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸ்கின்னர். தார்ன்டைக் அப்படின்றது கனெக்டிவிசம். இதில் 3 தியரிஸ். ஓகேங்களா? தார்ன்டைக்கினுடைய இணைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்களா, ட்ரையல் அண்டு எரர் லேர்னிங், ட்ரையல் அண்டு எரரு. ஃபஸ்ட்டு லா ஆஃப் ரெடினஸ். ஸோ ஆயத்த விதி, அந்த முயன்று தவறி கற்றல். ஒன்றும் ஒரு பூனையோ ஏதோ ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சிடறாங்க, வெளியே உணவு வச்சிட்றாங்க, அதை எப்படியாவது சாப்பிட்ணுன்ட்டு சும்மா அப்படி இப்படி ட்ரை பண்ணது, ஏதோ ஒரு ரூட்டில் அது வெளியே வருது. ஸோ இதை தான் விஷயங்கள். அதை தான் ட்ரையல் அண்டு எரர். நிறைய முறை ட்ரை பண்ணுறாங்க, எதெல்லாம் தப்புன்னு வருதோ அதை விட்டுட்டு சரியான பாதைக்கு போகிறது. அது 3 விதிகள் சொல்கிறாங்க. 1 ஆயத்த விதி, 2வது பயிற்சி விதி, லா ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, 3வது விலை விதி, லா ஆஃப் எஃபெக்ட். ஓகே. பயிற்சி விதி என்னது, ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா? ட்ரைனிங் தான். ஓகே. பாவ்லோ அப்படின்னா என்னதுங்க, ஸோ 3 தான். எஸ்ஆர் தியரிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடு. 1 ஸ்கின்னர்னா ஆப்ரண்ட் கண்டிஷனு, பாவ்லோனா கிளாசிக்கல் கண்டிஷன், தார்ன்டைக்குன்னா ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. பாவ்லோ என்ன யூஸ் பண்ணுவாருன்னா நாய். ஓகேங்களா. பாவ்லோ வந்து நாய் ஒன்றும் இல்லை. இது என்னன்னு பார்த்தீங்களா, ஒரு நாய்க்கு ஒரு மணி அடிக்கிறங்க, உடனே அதுக்கடுத்து சாப்பாடு கொடுக்குறங்க, மணி அடிக்கிறங்க சாப்பாடு கொடுக்குறங்க, மணி அடிக்கிறங்க சாப்பாடு கொடுக்குறங்க. திடீர்னு மணி அடிக்கிறத நிறுத்திட்டு அந்த டைம் ஆனாவே பார்த்தீங்களா இது உடனே சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். சரிங்களா. அது ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, நாய் உணவு கொடுக்குறாங்க, அப்போ உமிழ்நீர் சுரக்கும், அப்படியே எச்சில் ஊறுது இல்லையா, ஒரு ஊறுகாயை பார்த்தா அல்லது நமக்கு பிடிச்ச உணவுகளை பார்த்தா. அதுக்கடுத்து தான் ஒரு மணி அடிக்கிறாங்க, அப்போ எச்சில் ஊறலை, மணி அடிச்சுட்டு அதுக்கடுத்து சாப்பாடு கொடுக்குறாங்க, உடனே எச்சில் ஊறுது. அதே ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க. மணி அடிக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, மணி அடிக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, இப்படி அப்போ என்றப்போ அது எச்சில் வந்து ஒரு உமிழ்நீர் வந்து சுரத்தல். திடீர்னு மணி அடித்த உடனே சாப்பாடே கொடுக்கல, ஆனால் எச்சில் ஊறுது. ஸோ இதுதான் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் டைப். ஓகேங்களா. பெல் ஃபுட் சால்வேஷன் அதுதான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிறது. சரி, பொருள் சிக்கலான பெட்டி அதிலேருந்து கண்டுபிடிக்கிறது தான் இது. இல்லை, நம்ம இது பார்த்தோங்கல்ல, ட்ரையல் அண்ட் எரருக்கு என்னென்னா, ஒரு பூனை, பாவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் நாய், அதுக்கு அடுத்தது ஸ்கின்னர் ஆப்ரேட் கண்டிஷனிங் செயல்படாப்பு நிலையத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட விலங்கு, இதில் வந்து எலி. ஓகேங்களா. பூனை புறா எதனாலும் யூஸ் பண்ணலாம், பட் எலி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஷேப்பிங் பிஹேவியர் ஸ்டெப் பை ஸ்டெப் இஸ் டெக்னிக். நடத்தை ஒன்றின் பின் ஒன்றாக உருவாக்கும் தொழில்நுட்பம் ஷேப்பிங். ஓகே பாருங்கள், ட்ரையல் அண்ட் எரர்னால் தார்ண்டைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சைட்டுனா கோலர், ஷேப்பிங் அப்படின்னாவே என்னது, ஆப்ரேட் கண்டிஷனிங் அப்படின்னாவே ஸ்கின்னர். கோலர்னாவே இன்சைட் லேர்னிங். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சொன்ன தார்ண்டைக்கு. இது அதே போல் என்னென்னா பூனை ஞாபகம் வச்சுக்கோங்க. கனெக்டிவிசம் அதே போல் தார்ண்டைக்கு தான். கெஸ்டால்ட் தியரி நாம் பார்த்துருக்கோம், முழுமை காட்சி கோட்பாடு. ஃபிகர் கிரவுண்டு முழுமையான காட்சியே இருக்கிறது. ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட் அண்டு பேக்ரவுண்டு. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் இது ஒரு முக்கியமான டாபிக். ஓகேங்க. கற்றல் மாற்றம் அப்படின்றது இது ஒன்று சொல்லிடுறேன். இது 3 டைப்பு. ஒன்று பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர், ரெண்டாவது நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர், மூணாவது வந்து பூஜ்ஜிய ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஷ் நோ ட்ரான்ஸ்ஃபர்ன்ட்டு. ஓகேங்களா. என்னென்னா பாசிட்டிவ்ன்றது இப்போ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கன்னா உடனே பைக் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெகட்டிவ்ன்றது நம்ம தமிழே படிச்சுட்டு போயிட்டு திடீர்னு இங்கிலீஷ்னா முடியாது இல்லைங்களா. ஸோ அதுதான் நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ சப்போர்ட்டிவாகிறது பாசிட்டிவ், நெகட்டிவாகிறது நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர். எந்த டிஸ்டர்ப் அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்றது பூஜ்ஜிய ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா. எப்படின்னா திடீர்னு ஒரு டான்ஸ் நாம் கற்றுக்கிறோங்க, அதுக்கடுத்து ஒரு புது கான்செப்ட்டு என்னது டைப்பிங்க்கு போகிறோங்க, அது வேறு இது வேறு இல்லைங்களா. ஸோ அதுதான் பூஜ்ஜிய கற்றல் மாற்றம்ன்ட்டு. சரி, இப்போ பார்க்கலாம். பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அக்யூர்ஸ். ஸோ ஏ ஆப்ஷன் ஃபெசிலிட்டேட்டிவ் நியூ, புதிய கற்றலை கற்றுக்கிறது. நியர் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் வென் லேர்னிங் அப்படின்னா, நியர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா அருகில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக லைட்டாக இருக்கிறது. ஐடென்டிக்கல் கண்டெக்ஸ்ட் பாருங்கள். யூஸிங் அடிஷன் ஸ்கில் டு சால்வ் த மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம். எப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ன்றது என்னதுங்க, கூட்டலின் ஒரு சேர்க்கையை தான் மல்டிப்ளிகேஷன் இல்லைங்களா, அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அதுதான் நியர் ட்ரான்ஸ்ஃபர். ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்னால் இது ஃபார்னால் என்னதுங்க, தொலைவு, டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ். ஓகே. லேர்னர், லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஒரு 10 to 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஒளிப்படங்கள், வரைபடங்கள் போன்ற காட்சி பொருட்களால் அதிகம் பயனடைவது எதுங்க, விஷுவலி ட்ரான்ஸ்ஃபர். கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி அண்ட் லேர்னர்ஸ் கேன் பி டெவலப்டு த்ரூ ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே.
பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல், சோசியோ கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், emotional intelligence of a learner refers ability to manage and express emotions. Peer group largely influences, okay, என்னன்னு பார்த்தீங்கன்னா social behavior and attitudes. Memory அப்படின்னா மனசில் இருக்குது, ஃபர்கெட்டிங்னா மறந்து போயிடுது, ஒன்று நம்ம படித்து மனசு. சரி, நிமோனிக்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசுலேருந்து படித்தோம். விப்ஜிஆர் ஒன்று மனசில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் நிமோனிக்ஸ். ஓகேங்களா? ப்ரொவைட் மீனிங்ஃபுல் அசோசியேஷன். சுங்கிங் இம்ப்ரூவ்ஸ் மெமரி பிகாஸ். ஸோ இது ஒரு டைப். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்களா பாருங்கள். பிரேக்ஸ் இன்ட்டு மேனேஜபிள் யூனிட்ஸ். ஓகே, கொடுத்துருக்கிற ஒரு ஃபோன் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறது, பிரித்தா கொஞ்சம் ஈஸியாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறது, இதுதான் சுங்கிங். டீப் ப்ராசஸிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னென்னா ஸ்ட்ராங்கர் லாங் டேர்ம் ரிட்டென்ஷன். ஸ்ட்ராங்கர் லாங். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு மேஜரான டாபிக் வந்து லேர்னிங் கர்வ் அப்படின்றது முக்கியமானது. ஓகேங்களா? சரி, இதுவும் அதே போல் ஒரு 3 டைப் இருக்குது. லேர்னிங் கர்வ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்மறையான கற்றல் வளைகோடு, பாசிட்டிவ்லி ஆக்சிலரேட்டட் லேர்னிங் கர்வ் அப்படின்றது இப்படி போயிட்டே இருக்குது. எப்படின்னா உதாரணமாக ஒரு சட்டங்களில் தீக்குச்சிகள்லாம் அடுக்கிறது லைனாக, அல்லது ஒரு தட்டச்சு மணிகளை வந்து சேர்த்து ஒரு மாலையாக செய்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப நிலையில் கொஞ்சம் வந்து போக 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 அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் ஆக நல்லா அதிகரிச்சுட்டு பாசிட்டிவாக போயிட்டே இருக்கும். சரி, நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இப்படி வருது. ஓகேங்களா? என்னென்னா நம்மளோட உடல் உழைப்பு ஃபஸ்ட்டு ஒரு புக்கை ஒரு வண்டியில் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஏற்றுவோம், போக போக நம்ம டயர்டு ஸ்லோவாக செய்வோம். ஸோ அது வந்து நெகட்டிவ்லி ஆக்சிலரேட்டட் லேர்னிங் கர்வ் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு எஸ் டைப் லேர்னிங் கர்வ் அப்படின்றது ஒன்றில் இப்படி 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 போயிட்டே இருக்குது. பார்த்திங்களா? இதுதான் எஸ் டைப்ன்றது. இது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்ல உச்சநிலை, கீழே இருக்கிறது கீழே தேக்க நிலை. சும்மா இப்படியே போச்சுன்னா இந்த இப்படியே போச்சுன்னா தேக்கம் அப்படின்னு தேக்க நிலை என்னலாம், இப்படி போச்சுன்னா சீரான முன்னேற்றம், இப்படி போச்சுன்னா ஒரு தாழ்வான நிலை அல்ல தளர்ச்சி, இப்படி சொல்லலாம். ஓகேங்களா? நல்லாவே நீங்கள் ஜென்ரலாக அப்படி யோசிக்கினீங்களாவே போதும். ஓகேங்களா? மேலே போனால் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, கீழே வந்தால் இது அப்படியே ஸ்டாக்னேஷன்லேயே இருக்குது அப்படின்னு ஒரே லெவலில் இப்படியே இருக்குதுன்னா ஸோ தேக்கமாக இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. ஓகேங்களா? கற்றல் வளைவில் லேர்னர் வந்து ஏற்ற தாழ்வுகளை காண்பித்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ அன்ஸ்டேபிள் நிலையற்ற முயற்சி மற்றும் உந்துதல். நிலையான முன்னேற்றம்னா இப்படி வச்சுக்கோங்க. பிளாட்டிவ்னா அப்படியே இப்படியே இருக்கிறது பிளாட்டிவ். ஓகேங்களா? தோல்வின்னா கீழே வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிஹேவியரிசம் கன்சிடர்ஸ் லேர்னிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் கண்டிஷனிங் த்ரூ ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். காக்னட்டிவிசம் ஃபோக்கஸ் ஆன் விச் மெட்டபார் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். கன்ஸ்ட்ரக்டிவிசம் கட்டுமானவாதம் முக்கியத்துவம் தருவதற்கு என்ன? கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஒரு வீடை எப்படி கட்டுறது, ஒரு மாணவர்களை நல்ல மாணவர்களாக செதுக்கிறது, நல்லா படிக்க வைக்க அவங்கள உருவாக்குறது, அதுதான் மீனிங். ஸ்டூடெண்ட் ஓன் ஆக்டிவ் நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஹியூமனிசம் ஜென்ரலாக ஞாபகம் வச்சு, ஹியூமனிசம்னா ஒரு மனித நேயத்தோடு இருக்கிறது அப்படின்றது. ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க மனநிலையை உருவாக்குறது. செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். கனெக்டிவிசம்னா ஒரு தொடர்பு படுத்துறது, லிங்கேஜ், நெட்வொர்க் பண்ணுறது, நெட்வொர்க்கிங், அதுதான். தியரிஸ் ஆஃப் லேர்னிங் இப்படி தான் சொன்னேன். என்னது 3 டைப் ஆஃப் பாசிட்டிவ், நெகட்டிவ், 0 டைப்பு. இந்த தியரிஸ் ஆஃப் லேர்னிங்ன்றது என்னென்னா தார்ண்டைக்குடைய லா 3 இது வருது. லா ஆஃப் ரெடினஸ்னால் தயார்,
தயார் நிலை அப்படின்னா தயாராக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ when individuals are ready, learning becomes satisfying. Okay. Pavlov அப்படின்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஓகேங்களா? ஒரு நாய் பெல் அடித்தா ஸோ அதனுடைய இதுன்றது. ஓகே, அதான் சி. ஸ்கின்னர் வந்து எந்த கருத்தை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா ஆப்ரண்ட் கண்டிஷனிங். ஓகே. கோலர் அப்படின்னா இன்சைட் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ அது சிம்பன்சி குரங்கு அப்படின்ட்டு. ஓகே. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ஒரு விலங்குகளை ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேங்களா? சரி, அது கூட கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒன்று ஸ்கின்னர், ஆப்ரண்ட் கண்டிஷனிங். என்ன விலங்கு அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ எலி. ரெண்டாவது அதுக்கு அடுத்தது பாவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸோ நாய். தார்ண்டைக்கு ட்ரையல் அண்ட் எரர், கனெக்டிவிஷம், பூனை. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இது பாவ்லோ. கோலர் குரங்கு. ஸோ மங்கி சிம்பன்சி குரங்கு. இன்சைட் லேர்னிங். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்கின்னர் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் எலி, பாவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் நாய், தார்ண்டைக் ட்ரையல் அண்ட் எரர் பூனை கேட்டு, கோலர் மங்கி இன்சைட் லேர்னிங். ஓகே. கெஸ்டால்ட்னா அறிவுப்புல கோட்பாடு. ஓகே. முழு காட்சி பெர்செப்ஷன், முழுமையான உணர்வு, முழுமை காட்சி அப்படின்றது. அதுக்கடுத்து பள்ளியில் கற்றதை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துதல் வந்து ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர். பாசிட்டிவ்னா சப்போர்ட் பண்ணுறது, நெகட்டிவ்னா அது ஒரு டிஸ்டர்ப் ஆக்கிறது. தமிழ் கற்றுக்கணும், இங்கிலீஷ் கற்றுக்க டிஸ்டர்ப் ஆக்கிறது, அந்த மாதிரி. மெட்டாகாக்னிஷன் என்பது என்ன? மெட்டாகாக்னிஷன் அப்படின்றது என்னென்னா திங்கிங் அபவுட் ஒன் ஓன் திங்கிங். ஆக்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு பார்த்தீங்களா? லேர்னர் பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்வால்வ்மெண்ட். எந்த மனவியல் காரணி கல்வி செயல்திறனை அதிகமாக பாதிக்கிறது அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் தான் சப்போர்ட்டிவாக இருக்கும். லாங்குவேஜ் அக்விசிஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஃபேமிலி அண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட். எக்கனாமிக் டிஸ்அட்வான்டேஜ் மெயின்லி லாக் ஆஃப் எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? படிக்கிறதுக்கு கொஞ்சமாவது சப்போர்ட் வேணும். மெமரி, கோடிங், டீகோடிங், என்கோடிங் அந்த டாபிக் இருக்குது. கோடிங்ன்றது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது. ஓகேங்களா? சரி, என்ன ஆன்சர் பார்த்தீங்களா? பி, தகவலை நினைவுபடுத்தக்கூடிய வடிவமாக மாற்றும். புதிய ஒத்த கற்றல் ஏற்படும் மறப்பை எந்த கோட்பாடு விளக்குகிறது அப்படின்னா இது வந்து இன்டர்ஃபரன்ஸ் தியரி. ஓகேங்களா? ஓவர் லேர்னிங் சரிங்களா அப்படின்னா கண்டினியூங் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் மாஸ்டர். கற்றல் வரைபடத்தில் மேல் நோக்கி அப்படின்னா என்னது? இப்படி. ஸோ ஸ்லோ ஸ்டார்ட் தென் ரேபிட் ப்ராக்ரஸ். பிஹேவியரிஸ்ட் லைக் வாட்சன் டிஃபைன் சைக்காலஜி. ஸோ நடத்தை பற்றி கூறியவர் வாட்சன். அறிவியல்வாத கற்பித்தல் அணுகுமுறை காக்னிட்டிவ் டீச்சிங் அப்ரோச்ன்றது யூஸ் ஆஃப் மெமரி ஸ்ட்ராட்டஜி அண்ட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்றது தார்ட்னைக்கு நம்ம பார்த்துருப்போங்க. ஸோ இன்ட்ராக்டிவ் குரூப் லேர்னிங். ஹியூமனிஸ்டிக் டீச்சிங்னா மனிதநேயமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ harsh punishment and rigid control, அவாய்டுன்னு கேட்குறாங்க. அவாய்ட் பண்ணுறது என்னென்னா தண்டனை கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாதுன்றது தான். Connectivism is curricle 21st century. So knowledge, rapid changes, network essential. Insight learning in a caller demonstrate perception relationship. Major principle of Gestalt theory. Gestalt theory என்றது முழுமை காட்சி, சின்ன சின்ன வடிவங்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து முழுமையாக பார்க்குறது. ஸோ ஹோல் பார்ட் இஸ் கிரேட்டர் தென் பார்ட்ஸ். தார்ண்டைக்குன்னா ட்ரையல் அண்ட் எரரு. ஸோ கேட்டு. ஸோ ட்ரில் அண்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ். பாவ்லோ அப்படின்னா என்னதுங்க? பாவ்லோன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங். பாவ்லோன்றது ரஷ்யன் ஆர்ட் அறிஞர். ஓகேங்களா? இவர் அதான் ஒரு பெல் அடித்து சாப்பாடு கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் முக்கியமானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய்க்கு ஒரு பெல் அடித்து சாப்பாடு கொடுக்குறது. ஸ்கின்னர் அப்படின்னா ஸ்கின்னர் இந்த ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே. ஸோ 100 கொஷின்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் மேக்ஸிமைஸ்டு. ஓகே. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சுச்சுவேஷன்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் சப்ஜெக்ட் லேர்னிங். ஸோ சப்ஜெக்ட் லேர்னிங்கில் மொழி கற்றல் எவ்வாறு பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், காக்னிஷன் அண்ட் கல்ச்சுரல் மீனிங். ஓகேங்க. இன் பைலிங்குவல் கிளாஸ் ரூம். ஸோ 2 லாங்குவேஜில் நடத்துகிறப்ப லாங்குவேஜ் கம்ப்ளீட்னஸ் ஹெல்ப்ஸ். மொழித்திறன் மாணவர்களுக்கு எவ்வாறு உதவுகிறது அப்படின்னா லிங்கிங் ஹோம் லாங்குவேஜ் வித் சப்ஜெக்ட் கான்செப்ட். லாங்குவேஜ் இன் கரிக்குலம். பாடத்திட்டத்தில் மொழி எப்படி சப்போர்ட் பண்ணணும்? வெஹிக்கிள் ஆஃப் தாட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். மொழி வளர்ச்சி இல்லாமல் பாடத்திட்ட கற்றல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா மெக்கானிக்கல், ரோட் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. கரிக்குலம் டிரான்சாக்ஷன் டிஃபென்ஸ். பாடத்திட்ட பரிமாற்றம் முக்கியமாக எதுக்கு சார்ந்திருப்பது? டீச்சர், லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு. அப்படியே படிச்சிங்களாவே நல்லா புரியும். ஓகேங்களா? சைக்கோலிங்குவிஸ்டிக்ஸ். ஓகே. அப்படின்றது முதன்மையாக எதை ஸ்டடி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் அண்டு லாங்குவேஜ் ப்ராசஸிங். கிரிட்டிக்கல் பீரியடு. ஸோ சைக்கோலிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஏர்லி ஏஜ் ஃபார் லாங்குவேஜ் அக்விசிஷன். ஓகேங்களா? ஏர்லி ஏஜில் தான் அது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இதுக்கான ரிசர்ச் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்களா லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட்ஸ். இது லிங்குவிஸ்டிக்னா மொழி, சைக்கோன்னா உளவியல். ஸோ மொழி உளவியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது ரிலேட்டடாக நீங்கள் மொழி சார்ந்த உளவியல் நமக்கு ஆன்சர் பண்ண. ஒரு குழந்தை எந்த வயசுலங்க? சின்ன வயசில் ஒன்றுமே தெரியாது. ஸோ ஒரு 2 இயர்ஸ்லேருந்து அப்பா அம்மா எல்லாம் ஒவ்வொன்றா பேச கற்றுக்குது. ஸோ லாங்குவேஜ். ஸோ இன்னும் போக போக நல்லா மெச்சூரிட்டி ஆகுது. அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு காமன் கொஷின் வரப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்காக. கிளாசிக்கல் கண்டிஷனிங் என்ன? பாவ்லோ தான். ஓகே. கிளாசிக்கல்னால் பாவ்லோ. ஆப்ரண்ட் கண்டிஷனிங், ட்ரையல் அண்டு எரரு. ஓகேங்களா? ஓகே. ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி ஆஃப் லேர்னிங் வாஸ் டெவலப்டு ஸ்கின்னர். மைக்ரோ டீச்சிங்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு ஷார்ட் பீரியடில் 5 to 10 minutes ஒரு கொஞ்சம் டாபிக் எடுத்து நம்ம டீச் பண்ணுறது. ஓகேங்களா? அது ஒரு ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸிங் ஐசோலேட்டட் டீச்சிங் ஸ்கில் இன் ஷார்ட் லெஷன் பீரியடு. ஷார்ட் பீரியடு எது சிறு பாடத்திட்டத்தில் வலியுறுத்தப்படுத்துதுன்னு ஸ்கில் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே. மைக்ரோ டீச்சிங் சைக்கிள் இன்க்ளூட்ஸ் ஸோ பிளான், டீச், ஃபீட்பேக். ஸோ மைக்ரோ டீச்சிங் பிளான், டீச், ஃபீட்பேக், ரீப்ளான், ரீடீச், ரீஃபீட்பேக். இது சப்போஸ் கேட்கலாம், பார்த்துக்காங்க. எல்லாருமே இந்த மைக்ரோ டீச்சிங்கு பிஎட் படிக்கும்போது எடுத்திருப்பீங்க. ஸோ இருந்தாலும் மறந்துருக்கோங்க லெசன் பிளானு. ஸோ எப்படி டீச் பண்ணுறது நம்ம ப்ரிப்பேராக ஒரு ரிட்டனாக எழுதி நம்ம வச்சுருக்கிறது. ஓகேங்களா? எது லெசன் பிளானில் கீழே இருக்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வராது. அப்ஜெக்டிவ்ஸ் வரும், டீச்சிங் எய்டு வரும்,
எவாலுவேஷன் டெக்னிக்ஸ் வரும். லேர்னிங் ஸ்டைல் வந்து ஸோ நெஸ்தட்டிக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்சஸ். கேபிஎல் ஆடியோட்ரி அப்படின்றது நல்லா லிசன் பண்ணுறது, பெஸ்ட் ஆஃப் லிசனிங். ஆடியோ அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பாட்டு கேட்குறது ஆடியோ வீடியோன்றங்க இல்லையா, அதே தான். பெர்மசிவ் டீச்சிங், பெர்மசிவ் அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக நம்ம டீச் பண்ணுறது. ஸோ அதை வந்து லேசி பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. டீச்சர் சென்ட்ரட் அப்ரோச்ன்றது டீச்சரை மையமாக வச்சு பசங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவை அப்படின்றதில். ஒரு எக்ஸாம்பிள் இது என்ன சொல்லலாம், ஒரு தெரிஞ்ச வாத்தியார் என்ன அவருக்கு தெரியுதோ அதை தான் சொல்லுவார். பசங்க கேட்குற கேள்வியோ அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார். டீச்சர் எஸ் ஏ கண்ட்ரோலர் அண்ட் ஆஃப் லேர்னிங். ஹைப்ரிட் அப்படின்னாவே ஆன்லைன் ஆஃப்லைன் அப்ரோச் இன் டீச்சிங் அப்படின்னா இங்கே வந்து டீச்சிங்கில் ஹைப்ரிட் அப்படின்னா ஸோ டீச்சரு ப்ளஸ்ஸு ஸ்டூடெண்ட்டு, டீச்சர் சென்டர் ஸ்டூடெண்ட் சென்டர் ரெண்டுமே வரும். அவுட்கம் பேஸ்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, மாணவர்களுக்கிட்ட என்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி டீச் பண்ணுறது, அதுதான் இது அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன். ஸோ ஃபோக்கஸ் ஆன் அப்சர்வேஷன் அண்ட் ஸ்டூடெண்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ். ஓபிக்கு முக்கிய மெயின் அட்வொகேட் யாருன்னா ஸ்பாடி, தந்தை என போற்றப்படுவர் வில்லியம் பாடி. ஓபியில் கற்றல் குறிக்கோள்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷரபிள் அண்ட் அப்சர்வபிள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கேட்கலாம். அசஸ்மெண்ட் இன் ஓபிஇ அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எவிடன்ஸ். இட்ஸ் நாட் ஏ பிரின்சிபல் ஆஃப் அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் அப்படின்றது. ஸோ இக்னோர் லேர்னர் டிஃப்ரென்சஸ். ஓகேங்களா? ஓகே, கிளாரிட்டியாக இருக்குன்னா நல்ல டிசைன் நல்ல எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நாட் அப்படின்றதுனால ஸோ இக்னோர் லேர்னர் டிஃப்ரென்சஸ். இப்போ மாணவர்களை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? சரியாக படிக்கிறவங்களாம் இங்கே உட்காருங்கடா, சரியாக படிக்காதெல்லாம் அந்த அனுப்பங்கடா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லைங்களா? ஸோ அதுதான். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். அடுத்து மீதி 75 கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் போட்டுறோம். ஓகே, நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெட்டுக்கு தனியாக இருக்கும், டிஎன்பிஎஸ்சிக்கு தனியாக இருக்கும். ஸோ டெலகிராம் குரூப் இருக்கும், எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.